என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நிறைய இலவச உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக டயாலிசிஸ் சென்டர், ஆம்புலன்ஸ் சர்வீஸ். பாருங்கள், இப்போ புதுசாக நம்ம ஒரு நியூரோ ரீஹாப் சென்டர், அதுவும் குழந்தைகளுக்கு நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம். இந்த தெரப்பி சென்டர் பல ஆயிரக்கணக்கான பணங்களை அநேகர் செலவழித்து கொண்டிருக்காங்க. ஆனால் இது மூலமாக நம்ம ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, சீக்கிரமாக கத்தச்சித்தமான அந்த ஜூன் மாதத்துலேருந்து ஒரு முதியோர் இல்லமும் சென்னை பல்லாவரத்தில் துவங்குவதற்கான காரியங்களை எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் இதற்கு கிட்டத்தட்ட 3 to 3.5 லட்சம் ரூபாய் எப்படியும் செலவாகிறது. எனவே நாங்கள் ஜெபத்தோடு திட்டமிட்டோம். ஒவ்வொருவருக்கும், அதாவது கடை வச்சுருக்கிறாங்க அல்லது அவங்க பிஸ்னஸ் சென்டர் நிறைய ஆட்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாது? நம்முடைய திட்டங்களை அதில் போட்டு நம்ம ஏன் ஒரு உண்டியல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு நீங்களே கடை வச்சுருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது கடை வச்சுருந்தாலும் என்ன செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய சார்பில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு தெரிந்த பெரிய கடைகள் இருந்தால், சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை போய் அவங்ககிட்ட கேளுங்க. நாம் தேவ பயத்தோடு இந்த காரியங்களை நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உண்டியல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்க. நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தியன் இந்த சிறிய தியானத்தில் ஆண்டவராகிய நம்முடைய இரட்சகரை எவ்வளவு பிரியப்படுத்த முடியும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எனவே ஆண்டவரை பிரியப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, இதோ அடியேன். அவர் என்ன சொன்னாலும் இதோ அடியேன் என்று சொல்லி அவருக்கு விட்டு கொடுத்து, அவருக்கு ஒப்பு கொடுத்து, அவருக்கு செவி கொடுத்து பாருங்க, அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை சொல்ல 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 அவருடைய இருதயத்தை நம்ம குளிர பண்ண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 1 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது எப்படி? அப்போ அவரை பிரியப்படுத்த, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அந்த உண்மையான ஆராதனையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது நம்மை பலிபீடத்தில் படைப்பது. இதோ அடியேன் என்று நம்மை படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று சொன்னேன், இதோ அடியேன் என்று ஏசாயா அவருடைய அந்த அழைப்புக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னையே கொடுத்தார். இன்றைக்கும் நம்மையே கொடுப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கி இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன். அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றார். இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றார். இது தாவீது சாதோக்கை பார்த்து சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நமக்கு இந்த அதிகாரத்தின் பின்னணி தெரியும். அப்சலோம் தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்தி கொண்டான். ராஜாவிடத்தில் போகிறவர்கள் எல்லாரையும் அவன் தன் பக்கமாக இழுக்க ஆரம்பித்தான். ராஜாவாகிய தாவீது இப்போ பயந்து வனாந்திரத்துக்கு போகிறான். பாருங்க, தேவனுடைய பெட்டியை சுமந்துக்கிட்டு வெளியே வரவங்கள இப்போ தாவீது மறுபடியும் உள்ளே அனுப்புகிறார். உள்ளே அனுப்பி, நீங்கள் போய் ராஜா கிட்ட இருங்க, என்ன செய்தி என்று கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் உள்ளே அனுப்புகிறார். அப்போ தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், நான் வெளியே இருக்கிறேன், வனாந்திரத்தில் இருக்கிறேன். பாருங்க, இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை. அவருக்கு என்ன நலமோ அதை செய்யட்டும். வாட் இஸ் குட் டு ஹிம், லெட் ஹிம் டூ இட் ஃபார் மீ. அவருக்கு பிரியமோ நல்லதோ அதை எனக்கு செய்யட்டும். அவர் பார்வைக்கு எது நல்லதோ அதை எனக்கு செய்யட்டும். பிரியமானவர்களே, இதோ இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். எதையும் செய்ய அவருக்கு உரிமை உண்டு. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், உரிமை கொடுங்கள், உரிமை கொடு. இதோ அடியேன் என்று சொல்லி உரிமை கொடுங்கள். எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை. எந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி,
அவருக்கு முழு உரிமை கொடுத்துட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் முழு உரிமையும் அவருக்கு கொடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு உரிமம் கொடுக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்யலாம் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இதை கேட்டுட்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, 100% தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் உரிமம் கொடுங்கள். அவர் எதையும் செய்யட்டும். எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் ஒன்று உண்டு. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு அடிக்கடி இந்த வசனத்தை நான் படிப்பேன், இதை நான் அறிக்கை பண்ணுவேன். ஏன்னா இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்திற்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். பாருங்க, ஆண்டவருக்கு முழு உரிமையும் கொடுத்து விட்ட இந்த லீலி புஷ்பம், இந்த தோட்டம், தம்முடைய தோட்டத்துக்கு போகிறார், பறிக்க போகிறார். இந்த லீலி புஷ்பம் முழு உரிமத்தையும் அந்த நேசருக்கு அவர் விட்டு கொடுத்து விட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்து எதையும் செய்ய நம்மளால் விட்டு கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு சில நேரங்களில் ஆண்டவரே இந்த ஏரியாவில் என் வாழ்க்கையில் தலையிடுங்க, இதில் தலையிடாதீங்க, இதில் மட்டும் என் லைஃப்பில் வந்து நான் ஆசைப்படுறது தான் நடக்கணும், இந்த விஷயத்தில் எனக்கு எதிரான காரியம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை காரியங்களை நம்ம தேவனுக்கு பிளான் சொல்கிறோம்ல. ஆண்டவர் அவருடைய பார்வையில் எது நல்லதோ அதை நமக்கு செய்யட்டும். நிச்சயமாக அவர் தப்பு செய்ய மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறவர் அவர் முழு உரிமையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கட்டும். என்ன நினைக்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ ஆண்டவர் அதை செய்யட்டும். விட்டு கொடுத்து பாருங்களேன், உரிமம் கொடுத்து பாருங்களேன். தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, நன்மைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். நாமும் ஆண்டுகிட்ட சொல்வோம், உங்கள் பார்வைக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு எது நல்லதோ அதையே செய்ய நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, எது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் சரி அதை செஞ்சிருங்க. நாங்கள் அதை எதிர்க்கவோ தடுக்கவோ எங்களுக்கு உரிமம் இல்லை. முழு உரிமமும் உமக்கு தருகிறோம். இதோ அடியேன் என்று சொல்லி நாங்கள் உமக்கு உரிமம் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களையும் எங்கள் எதிர்காலங்களையும் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.